அன்னை தெரேசாள் தொழுநோயாளர்களை கவனித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் மக்களை பார்த்து அல்லது அவருடைய ஜெபமாக அவர் வைத்திருந்ததெல்லாம் என்னவென்றால், கடவுளிடத்திலே கேட்டதெல்லாம், இந்த தொழுநோயாளர்களுக்கு வலியை கொடும், இந்த தொழுநோயாளர்கள் வலியை அனுபவிக்கட்டும், வலியை கொடும் என்பதுதான் என்னுடைய ஜெபமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் ஜெபித்தாராம். காரணம், வலி இழந்து போனால் வாழ்வு இழந்து போனார்கள் தொழுநோயாளர்கள். இந்த வலி இழந்து தவிக்கின்ற ஒவ்வொருவரும் எப்படி வலியோடு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாரோ, அதுபோல இன்றைக்கு நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியதெல்லாம் குற்றங்களை குறித்த, தவறுகளை குறித்த ஒரு விழிப்புணர்வை தாரும் என்று வேண்டிக் கொள்கின்ற ஒரு காலகட்டத்திற்கு வந்திருக்கிறோம். அழுகிப்போன உள்ளங்களாய், கைகளும் கால்களும் அழுகிப்போன தொழுநோயாளர்கள் அல்ல, மனம் அழுகிப்போய், வாழ்வழுகிப்போய், உறவழுகிப்போய், ஒருவரை ஒருவர் மதிக்க கூட முடியாமல், ஒருவரோடு ஒருவர் நல்ல உறவு கொள்ள முடியாமல், குற்றம் என்பதையே புரிந்து கொள்ள முடியாமல், குற்றமே வாழ்வாகி போய், வழியாகி போய், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து, அடுத்தவர்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் இப்படி வாழ்வது நியதி என்று சொல்லி குற்றங்களை நியாயப்படுத்துகின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு அடிப்படையாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது, குற்றங்கள் எப்படி நமக்குள்ளே பலுகி பெருகுகின்றன, மலிவாகி விட்டன, நம்மோடு ஒன்றாக கலந்து விட்டன என்று சொல்லி இயற்கையோடு சிந்தித்து பார்த்தால், நாம் உண்மையிலே உணராத குற்றங்கள் என்ன என்று பார்த்தால், ஒன்று இயற்கையை சுரண்டுவது.